विद्यावान गुणी अति चातुर राम काज करिबेको आतुर. வணக்கம். இன்னைக்கு 7ஆம் சோப்பாயில சொல்லியிருக்கிற விஷயங்களை பத்தி தெளிவா பார்ப்போம். நாம ஃபர்ஸ்ட் சோப்பாயிலேயே ஞான குணசாகர்னு அவரோட ஞானத்தையும் குணத்தையும் சமுத்திர அளவுக்கு அகண்டதுன்னு பார்த்தோம். இந்த சோப்பாயிலையும் வித்யாவான் குணின்னு அவரோட குணத்தை பத்தியும் ஞானத்தை பத்தியும் மறுபடியும் ஸ்ட்ராங்கா ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோம். அதோட சேர்த்து அதி சத்துர் அப்படின்னா அதி புத்திசாலின்னு சொல்லியிருக்காங்க. ராமருக்கான காரியங்களை இவர் ரொம்ப ஆர்வமா எப்பவுமே செய்வார்னு அவருக்கும் ராமருக்கும் இருக்கிற ஆத்ம பந்தத்தை விளக்கியிருக்காங்க. இந்த சோப்பாயில படிப்பு, அதாவது கற்றல் அறிவு அப்படிங்கிற ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் மற்றும் குணத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது மூலமா படிப்பறிவு இருக்கிறவங்க எல்லாரும் புத்திசாலியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னும், அதே போல புத்திசாலித்தனத்தோட இருக்கிறவங்களுக்கு படிப்பறிவுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறதும் விளக்குது. சரி, படிப்பறிவும் புத்திசாலித்தனமும் இருந்து நற்குணம் இல்லைன்னா அது ஆபத்தா மாறக்கூடிய சான்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சு இதோ 3தோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லிருக்காங்க. அது எப்படி ஆபத்துன்னு யோசிக்கிறீங்களா? நடக்கிற எல்லா ஸ்கேமும் படிப்பறிவும் புத்திசாலித்தனமும் இருந்து நற்குணம் இல்லாததுனாலதான். சரி, நற்குணம்னா என்ன? தன்னை காத்துக்கிறது முக்கியம்தான். அதுதான் நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். தன்னையும் தாண்டி ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்ன அதனோட பாதிப்பை கணக்கிட்டு நல்லவர்களை பாதிக்காத அளவுக்கு காரியங்கள் செய்யறது தான் நற்குணம். தன்னுடைய பசியும் பயத்தையும் தாண்டி பிற ஜீவராசிகளை பத்தி யோசிச்சு செயல்படுறவங்க தான் குணவான்கள். சரி, நாம இங்க ஹனுமான அதி புத்திசாலின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எந்த அளவுக்கு புத்திசாலிங்கிறத ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. அது ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம். ராமர் லக்ஷ்மணரோட சீதைய காட்டுல தேடிட்டு இருக்கிறப்போ ஹனுமன் அவரை பாக்குறாரு. அவரை பார்த்த உடனேயே ராமரோட சக்திய பத்தி சரியா கணிச்சிடுறாரு. நேரத்துல சுக்ரீவருக்கு ராமரால மட்டும்தான் உதவ முடியுங்கிற காரணத்தினால சுக்ரீவனை ராமர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆசைப்படுறாரு. ஆனா அவர்கிட்ட உதவி கேட்கறதுக்கு முன்னாடி ஹனுமனை ராமர் நம்புறது ரொம்ப அவசியமாகுது. அந்த காரணத்தினால ஹனுமன் பிராமண ரூபத்துல வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவரா ராமர் கிட்ட சமஸ்கிருதத்துல பேசுறாரு. அதே சமயம் லங்கால சீதைய பத்தி தெரிஞ்சுக்க முதல் முறையா போகும்போது சமஸ்கிருதத்துல பேசுறதுக்கு தயங்குறாரு. ஏன்னா ராவணன் நல்லா சமஸ்கிருதம் பேசுறவரு. அந்த மொழியில சீதைய அப்ரோச் பண்ணா நம்ம பிம்பத்தை ராவணனோட சதியா நினைக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே யோசிச்சு பிரக்ருத் அப்படிங்கிற மொழியில தான் லங்கால ஹனுமன் சீதை கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. பிரக்ருத் அப்படின்றது ஒரு லோக்கல் லாங்குவேஜ். அது லங்கால வாழற மக்களுக்கு அறிய வாய்ப்பில்லைங்கிறத கிளெவரா யோசிச்சு செயல்பட்டாங்க நம்ம ஹனுமான். இந்த 2 இடத்துலயுமே அவரை தன்னிறுத்திக்கணும்னு எப்பவுமே நினைக்கல. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னோட நாலேஜை யூஸ் பண்ணாரு. ஸ்ட்ரெஸ்ல மத்தவங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்கன்றத உணர்ந்தும் செயல்பட்டாரு. லங்காலேந்து திரும்பி வந்த உடனேயே ராமனை பார்த்த அந்த தருணத்துல விஷயங்களை பத்தி விவரிக்கிறதுக்கு முன்னாடி கண்டேன் சீதையைன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் படுத்துறாரு. இது மூலமா அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் எம்பத்தியும் தெளிவா தெரியுது. இப்போ சொல்லுங்க, நம்ம ஹனுமன் புத்திசாலி தானே? இப்போ இந்த ஸ்லோகத்தோட மீனிங்க ஆர்டர் வைஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். வித்யாவான் குணி, அதிகமான நாலேஜும் குணமும் உள்ளவர். அதி சத்துர், அதி புத்திசாலி. ராம் காஜ், ராமருடைய காரியங்கள். கரிபேகோ ஆத்தோர், எப்பவுமே ஆர்வமா செய்வீங்க அப்படின்னு நம்ம துளசிதாசர் ஹனுமாரை பத்தி விவரிச்சிருக்காரு. நன்றி.